Hi everyone, Shalom. I'm so glad to see you all through this video. So I hope you all doing good, amen. So this is a special video because in this video we are going to meditate about a special woman named Raghab, amen. So while I was meditating about Raghab, I was so blessed. So I thought to share with you all, amen. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ராகாபை குறித்து பார்க்க போகிறோம். இவர்களை குறித்து நான் தியானிக்கும் பொழுது நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அது மட்டும் இல்லாதபடி ஆண்டவர் எனக்கு இது மூலியமாக ஒரு புதிய ரெவலேஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ உங்களோடு கூட அதை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விருப்பப்படுகிறேன். ஆமீன். ஸோ இந்த ராகாபை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது இவங்களுடைய லைஃப்பை நம்ம 2 பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்க முடியும். ஸோ எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி ராகாபுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோன்னா 2 வகையாக அவங்களோட வாழ்க்கையை பிரிக்க முடியும். ஒரு முந்தின காலம், பிந்தின காலம் சொல்லிட்டு. ஸோ இவங்களை குறித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஒரு புதிய ஏற்பாடுலேருந்து நம்ம அவங்களை குறித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி அவங்க லைஃப் மாறுச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமீன். ஸோ மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது. சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். ஆமீன். ஸோ ஏசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுல இந்த பெண்ணும் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் பார்க்கும் பொழுது சல்மோன் போவாஸை ராகாபின் இடத்தில் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது இப்படியாக இவங்களுடைய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில் மாற்றப்பட்டதான அந்த வாழ்க்கையை குறித்து நம்ம அதில் பார்க்க முடியும். ஸோ இவங்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்தது, கிறிஸ்து இவங்களுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள், கிறிஸ்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு பிற்பாடு இருந்த காலங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்து வந்ததுக்கு பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது அப்படிங்கிறத தான் நான் மத்தேயுல வாசித்தேன். ஸோ கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி, அவங்களோட வாழ்க்கையில் வருவதற்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத யோசுவா 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ யோசுவா 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறேன். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தேமில் வேவுக்காரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ஆமென். ஸோ இதுதான் வந்து கிறிஸ்து அவங்களோட வாழ்க்கையில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததான ஒரு லைஃப். என்ன பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு வந்து கிறிஸ்து அப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படி யோசிக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆமீன். ஸோ இந்த வீடியோவினோட முடிவில் அது எப்படிங்கிறது உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ இந்த ராகாபை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ராகாப் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் எபிரேய பாஷையில், அதாவது மூல பாஷையில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, வைட் ஸ்பேஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அகலமான, ஒரு நீளமான, ஒரு விஸ்தாரமான அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அதுதான் வந்து ராகாப் அப்படிங்கிறதான பெயருக்கு அர்த்தமாக காணப்படுது. ஸோ இந்த ராகாப் வந்து ஒரு கானானிய ஸ்திரீ என்பது நமக்கு தெரியும் இல்லையா? இவங்க வந்து யூதர் கிடையாது, கானானிய ஸ்திரீ. ஸோ கானானியர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே யூதர்களுக்கும் கானானியர்களுக்கும் என்ன செய்யாது, ஒத்தே போகாது. ஸோ ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கானானுக்கு வந்து அவங்களை அழைச்சிட்டு வராரு. ஸோ அப்போ ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்லும் பொழுது, ஈவன் ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தாரு, நீங்கள் அந்த தேசத்தில் உன்னுடைய சந்ததிகளுக்கு நான் கொடுக்க போகிற தேசத்தில் 7 வகையான ஜாதிகள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் துரத்தணும், அவங்க இருந்து கொண்டு இருக்கிற அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தரப்போறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்டில் இருந்த ஒரு தேசம் தான் வந்து கானான். ஸோ அதில் இருந்த ஒரு பெண்ணு தான் வந்து கானானிய ஸ்திரீ. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு பின்னணியத்தில் இருந்து வந்தது தான் இந்த ராகாப் ஸ்திரீ. ஸோ இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, வேதத்தில் சொன்ன மாதிரி இவங்க வந்து விபச்சார ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தவறான பழக்கமுடையவங்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்டதான இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது வேதத்துலேயும் வந்து அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து ஒரு விபச்சாரியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த ஊரில் இருந்தவங்களும் என்ன செஞ்சுருக்கலாம், இவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம்.
ஆனால் வேதத்தில் இவங்களோட லைஃப்பை வந்து எப்படி ஆண்டவர் மாற்றினார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத. ஸோ ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்து அப்படிங்கிறது வந்து புதிய ஏற்பாட்டில் தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது. ஹோல் பைபிள் முழு வேதாகத்திலையுமே வி கேன் see the Christ, ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஸோ ஒவ்வொரு விஷயங்கள்லையும், ஒவ்வொரு சம்பவங்கள்லையும், ஒவ்வொரு வசனங்கள்லையுமே கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் மறைந்திருந்தார். புதிய ஏற்பாட்டில் அவர் வெளிப்படையாக வெளிப்பட்டார். ஆமென். ஸோ இந்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவத்திற்கு பின்னணியத்திலையும் வந்து கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். ஸோ இவங்களோட வாழ்க்கையில் எப்படி கிறிஸ்து செயல்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ ரபிமார்கள் இந்த ராகாபை குறித்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்மணி வந்து நல்ல ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய வீடு பார்த்தோம்னா எரிகோவில் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எரிகோவில் பார்க்கும் பொழுது ஒரு மதில், அவங்க அந்த எரிகோவை சுற்றிலும் பாதுகாக்கிறதுக்கு மதில் இருந்தது. அந்த மதில் மேலே தான் இந்த அம்மாவுடைய வீடு இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால யாராவது அந்த எரிகோக்குள்ளே வராங்க, வெளியே போகிறாங்க அப்படின்னா இவங்களோட வீடை என்ன செய்யணும், கிராஸ் பண்ணி தான் வரணும், போகணும். அது இல்லாமல் இவங்க வந்து ஒரு வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. என்ன வியாபாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேதத்தில் நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. யோசுவா 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சணல் தட்டை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக பார்த்தோம்னா லெனின் வகையான துணிகளை வந்து செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த சணல் தட்டை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. ஸோ இந்த எரிகோவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பிஸ்னஸ் செய்கிற பர்சன்ஸ்க்கு வந்து, மக்களுக்கு வந்து இது ஒரு பாலம் மாதிரி இருந்தது. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எரிகோவை தாண்டியும் எரிகோ உள்ளேயும் வந்து என்ன செய்வாங்க, போய்கொண்டு நடமாடி கொண்டு இருக்கிற காரியங்கள் இருந்தது. நிறைய பெனிஷியர்கள், இந்த மாதிரி நிறைய வகையான ஜாதிகள், ஜனங்கள் எரிகோக்குள்ளே போகிறதும் வருகிறதுமா இருப்பாங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ட்ரேடுக்கு வந்து இந்த எரிகோ பட்டணம் வந்து ரொம்ப ஒரு பாலமாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய பிஸ்னஸ் பீப்புள், நிறைய வகையான ஜனங்களை இந்த அம்மா சந்திக்கிறதுக்கு நேர்ந்தது. அதனால அந்த வீட்டு வழியாக அவங்க போகிறது வர்றது, இந்த அம்மா பிஸ்னஸ் பண்ணுறது, இதையெல்லாம் வச்சு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த அம்மா வந்து ஒரு விபச்சார ஸ்திரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, மேபி அவங்க அப்படி இருந்தாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் ரபிமார்கள் சொல்கிறது வந்து இவங்களோட இந்த ராகாப் வந்து கண்டிப்பாக ஒரு விபச்சாரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க தனித்து தான் இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா, அவங்க கூட பிறந்தவங்க யார், எப்படி, எதுவுமே நமக்கு தெரிய வரல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம். ஆனால் அவங்க தனியாக இருந்தாங்கங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது. ஸோ அதனால இந்த அவங்க கூட இருந்தவங்க, அவங்கள சுற்றி இருந்தவங்கெல்லாம் எப்படி அவங்கள நினச்சிருக்காங்க, இவங்க வந்து தவறான ஒரு ஸ்திரீன்னு சொல்லிட்டு. ஸோ உலகம் எப்படி காரியங்களை சொல்லியிருந்தாலும், அவங்கள பற்றி என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை வந்து உலகம் பரப்பி இருந்தாலும் கூட ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நீதி செய்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆமீன். ஸோ இந்த நேரத்திலும் கூட உங்களை பற்றி ஜனங்கள் நிறைய விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை பரப்பி கொண்டு இருக்கலாம். இவங்க இந்த குடும்பமா, இது ஒரு மோசமான ஒரு ஃபேமிலி, இந்த ஒரு நபரா, இந்த பொண்ணா, இந்த பையனா, இந்த ஒரு பாஸ்டரா, இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, இவங்க வந்து சாட்சியாகவே இல்லை, இவங்களுடைய பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லது இவங்க சாபத்துக்குரியவங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஜனங்கள் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனுக்காக நிற்கும் போது தேவன் உங்களுக்காக அவர் நிற்பார். ஆமேன். ஸோ என்ன விஷயங்களை ஜனங்கள் தூற்றி திரிந்தாலோ, சத்துரு உங்களுக்கு விரோதமாக காரியங்களை தூற்றி திரிந்தாலோ, தேவன் உங்களுக்காக பேசுகிறவராக, தேவன் உங்களுக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ எத்தனை பேர் இதை ஒற்றுக்கொள்கிறீங்க? ஆமேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ பாருங்கள். ஸோ அதனால் இந்த அம்மாவுடைய விசுவாசம் வந்து ரொம்ப ஒரு பெரியதாக ஒரு விஷயம். ஏன்னா இவங்களுக்கு வந்து
கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இவங்க வந்து இஸ்ரவேலோடைய தேவனை, யெகோவா தேவனை வந்து நம்பி இருந்தாங்க. இது யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் தான். ஏன்னா ரபிமார்கள் இவங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அவங்க அந்த 70 பேரா அவங்க வராங்க இல்லையா, வந்து அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது 430 வருஷம் எகிப்துல இருக்காங்க. ஆஃப்டர் தட் அவங்க அங்க எகிப்துல இருந்து ஒரு சேனையா வெளியே புறப்படும் பொழுது இந்த அம்மாவுடைய வயது வந்து 10 வயது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 40 வருஷம் அவங்க கடந்து வராங்க இல்ல. ஸோ அப்போ இவங்களுடைய வயது வந்து கிட்டத்தட்ட 50 வயதை நெருங்கி இருந்தது. ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து 10 வயதுல இருந்தே என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் தேவனை பற்றி நிறைய விஷயங்களை வந்து அவங்க கேதர் பண்றாங்க. அதை வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தா இவங்க இருந்ததான அந்த பகுதியும் அப்படிப்பட்டதான். வணிகர்கள் நிறைய ஊர்ல இருந்து வருகிறதும் போகிறதுமா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து எகிப்தியர்கள் கூட வந்திருக்கலாம், அங்க நடக்கிற விஷயங்களை சொல்லி இருக்கலாம். அது மாதிரி இந்த இந்த குறிப்பிட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றிய விஷயங்கள், நிறைய விஷயங்களை இவங்க சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு இவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்திருந்துச்சுன்னா, நிச்சயமா யெகோவா தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பகுதிக்கு கூட்டி கொண்டு வருவாரு. இந்த இடத்துல அவங்க வரும்பொழுது என்னுடைய குடும்பமும் அவங்களால பாதுகாக்கப்படும். நான் ஆண்டவரை நம்புறேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவங்களை விடுவிச்சு அவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரோ, அதே போல நிச்சயமாக தேவன் என்னுடைய வாழ்க்கையும் ஆசிர்வதிப்பாரு. நான் அவங்களை சந்திப்பேன். அந்த யெகோவாவின் தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிப்பாருன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையே இருந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, அதனால தான் ரபிமார்கள் சொல்றாங்க, இப்படி 10 வயதுல இருந்து நான் தன்னுடைய 50 வயது வரைக்குமே அந்த ஆண்டவருக்காக இவங்க காத்துட்டு இருந்தது. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்களை செய்யணும், ஆசிர்வதிக்கப்படணும், ஆண்டவர் அவங்க அந்த ஆண்டவர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ நிச்சயமாக ஒரு விபச்சாரியாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ரபிமார்கள் சொல்றாங்க இவங்களை பத்தி. ஆமீன். ஸோ நானும் கூட அதுதாங்க பிலீவ் பண்றேன் நிச்சயமா. ஏன்னா இவ்வளோ தூரம் ஆண்டவர் மேல, ஏன்னா இவங்க யெகோவா தேவனை பத்தி பெருசா அவங்களுக்கு கிரியைகளை பார்த்தது கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்க வீடை பாஸ் பண்றவங்க, அவங்க கிட்ட வியாபாரம் பண்றவங்க ஏதோ காரியங்களை சொல்ல சொல்ல கொஞ்சம் ஏதோ கேட்டு கேட்டு, ஆனாலும் முன்பின் தெரியாத ஒரு கடவுள், இதுவரையிலும் அவரோட கிரியைகளை நேரடியா பார்த்தது கிடையாது. ஆனா விசுவாசம்தான். விசுவாசிச்சு என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அதுக்குரியதான ஒரு பிளஸ்ஸிங்கை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. இந்த அளவுக்கு கடவுளை பற்றி எதுவுமே தெரியாம, கடவுள் இத்தனைக்கும் அவங்க கூட பேசினது கூட இல்லை. என்ன கேட்டோம்னா, ஆபிரகாமை விட இவங்க விசுவாசத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்திரீ அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஆபிரகாமுக்கு கூடயாவது ஆண்டவர் பேசியிருந்தார் இல்லையா, ஆபிரகாம் கிட்ட நான் உன்னோட தேவனா இருக்கேன், நீ கடந்து வா கானானுக்கு அப்படிலாம் பேசுறாரு. ஸோ ஆபிரகாமுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு. ஆனா ராகாவுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுனது கிடையாது, ஆண்டவருடைய கிரியைகள் அவங்க நேரடியா பார்த்தது கிடையாது. ஈவன் அந்த காலத்துல ஒரு மாதிரி சோசியல் மீடியா அல்லது டெலிஃபோன்ஸ் இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கான எந்த ஒரு சான்ஸும் இல்லை. வரவங்க போறவங்க பேசிக்கிறத வச்சுதான் இந்த அம்மா என்ன பண்றாங்க, பிலீவ் பண்றாங்க. ஓகே, இந்த கடவுள் தான் உண்மையான கடவுள், இவர் நிச்சயமா இந்த ஜனங்களை இங்க கொண்டு வருவாரு, என்னுடைய வாழ்க்கையும் அது மூலம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிதான் விசுவாசிச்சு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டதுனால என் அம்மா வந்து என்ன செய்றாங்க, தன்னுடைய 10 வயதுல இருந்தே ஆண்டவர் மேல, யெகோவா தேவன் மேல விசுவாசம் வச்சு கொண்டு இருந்திருக்காங்க. ஆமீன். ஸோ அடுத்தது பாபிலோனிய தல்மூத். அதாவது தல்மூத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட புத்தகம், சரிங்களா. ஸோ அந்த சட்ட புத்தகம் ஒவ்வொரு தேசத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்ட புத்தகம் இருக்கும், ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு பேக்ரவுண்டு, அந்த தேசத்தில் வந்து எப்போ சுதந்திரம் வந்துச்சு, இந்த தேசத்தில் எப்படி ஆரம்பம் வந்தது, இவங்களுடைய கல்ச்சர் என்ன, யார் யார் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து ஒரு தல்மூத் இருக்கும். அது மாதிரி இந்த பாபிலோனிய தல்மூத் இருக்கு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னாக்க, அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 பெண்களை வந்து குறிப்பிடுறாங்க, சரிங்களா, இஸ்ரவேல் மக்கள்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேடிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்று சாரால சொல்கிறாங்க, 2வதா சொல்லப்படுறது ராகாப், 3வது
அபிகாயில், 4வது எஸ்தர். ஸோ இந்த 4 பெண்களுமே வந்து ரொம்பவுமே என்ன சொல்றது, உலகத்திலேயே ஒரு அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த ராகாபோ வந்து அவ்வளோ ஒரு சௌந்தரியம் உள்ளவங்களா இருந்தாங்க. அதையோடு கூட விசுவாசத்திலையும் வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு லேடியாக அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டதான இந்த ராகாபுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி இவ்வளோ நாள் கேள்விப்பட்டு அவங்களுடைய கிட்டத்தட்ட 50வது வயதுக்கு அவங்க நெருங்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு வந்து சேர்றாங்க. ஸோ அந்த வசனங்களை தான் நம்ம பார்த்தோம் 1வது வசனத்தில். ஸோ அந்த 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அப்போ இந்த லேடியோட வீட்டில் இவங்க அந்த யோசுவா அனுப்பின 2 வேவுக்காரங்க வந்து இருக்காங்க. அதை பார்த்த உடனே ராஜாக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. ஸோ ராஜா சொல்றாரு, நீ என்ன பண்ண, அவங்கள கூட்டி கொண்டு வந்து எங்கிட்ட கூட, யார் வந்தாங்கன்னு நான் பார்க்கட்டும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்லை அவங்க வந்தாங்க, ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க, இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். அவங்க மேலே அவங்களுடைய மொட்டை மாடியில் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள மறைச்சு வச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அந்த 2 வேவுக்காரர்கிட்ட போயிட்டு ராகாப் வந்து சொல்றாங்க, இது மாதிரி நீங்க எகிப்துல இருந்து புறப்பட்ட காரியம் எல்லாமே எங்களுக்கு தெரியும், நிச்சயம் ஆண்டவர் இந்த தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாசிக்கலாம் 10வது வசனத்துல இருந்து 9வது வசனத்துல இருந்து. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். பாருங்க, அந்த அம்மா எகிப்து தேசத்துல இருந்து அவங்க வெளியே வந்ததுல இருந்து ஒவ்வொன்றா அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க இல்லையா. மேபி அவங்க கிட்ட வியாபாரம் பண்ண வரவங்க எல்லார்கிட்டையும் இந்த ஜனங்களை பத்தி கேள்விப்பட்டீங்களா என்ன அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் கேதர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு கானானிய ஸ்திரீயா இருந்தவங்க, தேவனை பற்றி முன்பின் தெரியாதவங்க, ஆனால் அவங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணுது, 40 வருஷமா இன்க்ரீஸ் ஆகி ஃபைனலாக அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, உயர வானத்திலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன, ஆண்டவர் யெகோவா ஆண்டவர் மட்டும்தான் தேவன், வேற யாரும் தேவன் இல்லை அப்படின்னு சொல்றத அவங்க ஒப்புக்கொள்றாங்க. ஆமென். ஸோ இவ்வளோ தூரம் என்ன பண்ணுது, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தவங்க, ஆண்டவருக்கு வந்து ஆண்டவரை கனப்படுத்தினவங்க இல்லையா. ஸோ அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாரும் நினச்சி பார்க்கறத விட மேலாக அவங்களோட வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்னைக்கு கூட நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இவ்வளோ வருஷங்கள் நீங்க இருந்திருக்கலாம். ஆண்டவர் எனக்காக நன்மை செய்வாரு, அவர் உயர்ந்தவர், அவரோட வல்லமை எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல வருஷமா ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிருந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. ஆமென். ஸோ நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அவருடைய வல்லமையை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். ஆமென். ஸோ பாருங்க, இந்த அம்மா அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த காரியங்களை எல்லாம் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த அம்மாவுடைய குடும்பத்துக்காக இவங்க கேட்டுக்கொள்றாங்க. என்னுடைய பெற்றோர், என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க, அவங்கள எல்லாரையும் நீங்க என்ன செய்யணும், பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கூட என்ன பண்ணுது, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுது இல்லையா. ஸோ அந்த உடன்படிக்கையெல்லாம் ஏற்படுத்தி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தோம்னா, அவங்க அந்த அம்மா கிட்ட அவங்க சொல்றாங்க, ஒரு சிகப்பு துணியை நீங்க என்ன செய்யணும், எடுத்து நீங்கள் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அவங்களெல்லாம் திரும்ப அந்த ஜன்னல் வழியாக இறக்கி விட்டு, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், ஜன்னல் வழியாக இறக்கி விட்டு அவங்கள தப்பிக்க வச்சிடுறாங்க. அப்போ போகும் பொழுது அந்த 2 பேரும் அந்த வேவு பார்க்க வந்தாங்க இல்லையா, அவங்க சொல்லி கொண்டு போகிறாங்க,
அப்பொழுது 17வது வசனம், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை விட்டிறக்கி ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிகப்பு துணியை வந்து என்ன செய்கிறாங்க, கட்ட சொல்கிறாங்க. ஆமென். பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சிகப்பு துணியை வந்து அவங்களுடைய ஜன்னலில் வந்து கட்டி வைக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த சிகப்பு துணி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷில் வந்து ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் நம்ம அதை பார்க்கலாம், சிவப்பு நூல் கயிறு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிவப்பு நூல் கயிறு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதுவும் வந்து ஒரு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அதனால தான் சொன்னேன், கிறிஸ்து என்ன செய்கிறாரு, இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஆமீன். ஸோ இந்த சிகப்பு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ 2 குருவியில் பார்க்கும் பொழுது ஒரு குருவியை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து பலி செலுத்துகிறாங்க, இன்னொரு குருவியை வந்து அவங்க பறக்க விடுறாங்க. அப்படி அவங்க பலி செலுத்தும் போது அதில் இந்த கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு அது எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யணும், அதிலிருந்து வரப்படுற அந்த தண்ணியை அந்த ஊற்று நீர் மேலே அது எல்லாத்தையும் ஊற்றி அதை வந்து உயிருள்ள குருவி மேலே தெளித்து அதை வந்து பறக்க விடணும். ஸோ இதுதான் வந்து குஷ்டரோகிக்கான சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 சுத்திகரிப்புகள்லையுமே பார்க்கும் பொழுது இந்த சிவப்பு நூலானது ஒரு முக்கிய பங்காக இருக்குது. அதே போல் இந்த சிவப்பு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து செய்யறதுக்கு பார்க்கும் பொழுது தேனீக்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய பெண் தேனீக்களை வந்து கொன்று தான் என்ன செய்வாங்க, அந்த சிவப்பு கலரான அந்த டையை வந்து எடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 கிராம் அந்த டையை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 80லேருந்து ஒரு 100 வரைக்கும் வரைக்கும் இருக்கிற அந்த தேனீக்களை வந்து கொன்றுவாங்க. அதனுடைய அந்த ரத்தத்தை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த சிகப்பு நூல் செய்யறதுக்கான அந்த டையை வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் வேர்டு வந்து கிரிம்சன். ஸோ இது மாதிரி தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த சிவப்பு நூல் செய்யறதுக்கான டை வந்து செய்யப்படுகிறது. ஸோ இந்த சிவப்பு நூல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுத்திகரிப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இது காணப்படுது. ஸோ இதை வந்து புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல சிலுவையில் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்து வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தேயுவில் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 27வது அதிகாரம் 27, 28 வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஸோ இந்த சிவப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் பொழுது இது எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுது அப்படின்னா ராயல். ஸோ இது வந்து ஒரு ராஜரீகத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதே போல கணத்துக்கும் இது அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஸோ அந்த நாளில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உடுத்தியிருந்த அந்த தன்னுடைய உடையை அவிழ்த்து விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சிவப்பு நூலால் செய்யப்பட்ட அந்த சிவப்பு அங்கி அவருக்கு உடுத்து வைக்கிறாங்க. எதுக்குன்னா அவரை வந்து கேவலப்படுத்தணும், அவரை வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி ராஜ வஸ்திரத்தை, அது வந்து ராயலிட்டியை குறிக்கும் அந்த சிவப்பு கலர் அப்படிங்கிறது, அது மாதிரி அவங்க செய்தாங்க. ஸோ பாருங்க, கிறிஸ்து உங்களை மகிமைப்படுத்துறதுக்காக தான் வந்து மகிமை இழந்தவரா அந்த நாளில் நின்னார். ஸோ இந்த ராகாபுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டோம்னா என்றைக்கு அவ வந்து விசுவாசத்தோட அந்த ஜன்னல்ல வந்து என்ன செய்யறான், அந்த சிவப்பு துணியை வந்து சிவப்பு நூலை அவ கட்டி வைக்கிறான். ஸோ அந்த சிவப்பு நூல் எதுக்கு அடையாளம் அப்படிங்கிறத தெரியாமே அவ என்ன செய்யறான்னா அதை கட்டி வைக்கிறா, ஏதோ அவங்க கட்ட சொன்னாங்களே அப்படின்ட்டு. ஆனா அவ செய்த ஒவ்வொரு காரியங்களும் வந்து ஒரு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கோ கிறிஸ்துவனுடைய ஜெயத்திற்கோ அது வந்து முன்னடையாளமாக அந்த இடத்துல செய்யப்படுகிறது. முன்பு ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு ஆடு வெட்டணும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதனுடைய ரத்தத்தை எடுத்து நீங்கள் அந்த சுவர்களில் அந்த நிலைக்கால்களில் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பூசி வைக்கணும். அதை பார்க்கும் பொழுது சங்கார தூதன் உங்களுக்கு வரமாட்டான், அது உங்களுக்கு அடையாளம் சொல்லி பஸ்கா அப்படிங்கிறத கொடுத்து பஸ்காவை ஆசரிக்க சொல்கிறாரு. ஸோ அங்கே தொடங்கி அடுத்தது நிழலாட்டமாக கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், அவர் நமக்காக
நமக்காக மரிப்பாரு, அவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கறது அடையாளமாக எந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னா ராகாபுடைய வீட்டுல தான். ஆமென். ஸோ பாருங்க, அந்த அளவுக்கு என்ன செய்யுதுன்னா ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கைய ஹானர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ முதல்ல வந்து தன்னுடைய ஜனத்தை வந்து அவர் விடுவிக்கிறது எவ்வளவு அவருக்கு இம்பார்ட்டன்ஸா இருந்ததோ, அதே இது அடுத்ததாக என்ன பண்ணுது, இந்த ரத்தம் வந்து என்னுடைய ஜனங்களான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல, இன்னொரு காலம் வரப்போகுது, புறஜாதிகளையும் நான் பாதுகாப்பேன், என்னுடைய ரத்தம் புறஜாதிகளையும் விடுதலையாக்கும் அப்படிங்கறத அடையாளப்படுத்தும்படியாக தான் ராகாபு வந்து அந்த சிலுவைக்கு அடையாளமான அந்த சிவப்பு நூலை வந்து அவ கட்டி விடுறா. ஸோ இந்த இறுதியாக இந்த 2 காரியங்களும் நிறைவேற்றப்பட்ட இடம் தான் சிலுவை. ஆமென். ஸோ அப்போ பாருங்க, இந்த சிலுவை அப்படிங்கிறது வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது யூதர்களை மட்டும் பாதுகாக்கும்படியாக இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் இல்லை, அதே போல புறஜாதிகளாகிய எல்லாருக்காகவும் அவர் மரித்தார் என்பதற்கு அடையாளமாக தான் ராகாபுடைய வீட்டில் என்ன செய்து அந்த சிவப்பு நூலானது கட்டப்படுகிறது. ஆமென். ஸோ இந்த சிலுவைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, எல்லாரும் அவளை வேசின்னு சொல்லி அவ வேசியாக இருந்தாலோ இல்லையோ, ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவளுக்கு ஒரு பெயரை கொடுக்குறாங்க. அவளோட பெயர் என்னது, ராகாபு. ஆனா அவளுக்கு அவங்க மற்றவங்க கொடுத்த பெயர் என்ன, அவள் ஒரு வேசின்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் பிரியமானவர்களே, உங்களுடைய லைஃப்லயும் கூட நிறைய மனுஷர்கள் உங்களை வந்து நிறைய விதங்கள்ல பெயர்களை வந்து மாற்றி சொல்லியிருக்கலாம். உங்களுடைய தலையெழுத்தையும் அவங்க மாற்றி என்ன செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். இது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு மனுஷன், ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முடியாத ஒரு மனுஷன், அல்லது இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்க முடியாத ஒரு தம்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கேவலமான வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு ஒரு பெயர்களை கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில அவர் இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை அவர் மாற்றி அமைப்பார். எத்தனை ஜனங்கள் உங்களை பற்றி தூற்றி திரியட்டும், ஒரு தேசமே தூற்றி திரியட்டும். ஈவன் பாருங்க, இந்த ராகாபுடைய வாழ்க்கையை பத்தி அந்த ஊர் ராஜாவுக்கே தெரிஞ்சிருக்குன்னா, அப்ப அந்த ஊருக்கே என்ன செஞ்சிருக்கோம், இவரை பத்தி தெரிஞ்சிருக்கோம், ஒரு வேசின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு மகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு பிளஸிங்ஸ் ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு புறஜாதிக்கு கொடுக்க முடியும். அவரை வந்து யாருன்னே தெரியாத அவர் பெயரை சொல்லி அவ கூப்பிடலை, அவருக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்க கிடையாது, அவ நைட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணினது கிடையாது, அமாவாசை ஜெபம் அட்டன் பண்ணினது கிடையாது, அவ வந்து முழங்கால் படிட்டு பல மணி நேரம் ஜெபித்தவ கிடையாது, ஈவன் அவகிட்ட பைபிளே கிடையாதுங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவளோட வாழ்க்கையை மாற்றினாரு. பிகாஸ் அவ வந்து அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. இன்றைக்கும் பிரியமானவங்களே, ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. அவர் என்ன காரியத்துக்காக அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த நம்பிக்கைக்கு அவர் பாத்திரர். நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நிறைவேறும். ஆமென். ஸோ பாருங்க, இந்த சிலுவையில் அந்த எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் அந்த இடத்துல மரிக்கிறாரு. அப்போ சிலுவை அப்படிங்கிறது வந்து ஏதோ நம்ம கிறிஸ்து நம்மளுடைய பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, அவ்வளோதான், நம்ம இனி பாவிகள் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை. உங்களோட லைஃபவே என்ன செஞ்சுது அப்படி உங்களோட தலையெழுத்தே மாற்றின இடம் தான் சிலுவை. ஏதோ சிலுவையில் அவர் மரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கிடையாது, உங்களுடைய தலையெழுத்து என்ன செய்து மாற்றப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா, நிறைய சாபங்கள் என்ன செய்யும், ஜனங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீ இதை பண்ணலையா உனக்கு சாபம் வரும், நீ இதை செஞ்சிட்டியா உனக்கு சாபம் வரும்னு சொல்லி நிறைய சாபங்களும் ஆசீர்வாதங்களும் சேர்ந்து வந்தாலும், ஆனா சிலுவையில வந்து எல்லாமே என்ன செய்துதான் மாற்றப்படுகிறது. இனி நமக்கு சாபம் கிடையாது, ஆசீர்வாதங்கள் மட்டும்தான். ஆமென். ஸோ ஏன்னா சிலுவையில தான் எல்லா வகையான சாபங்களும் தீட்டுகளும் எல்லா வகையான பாவங்களும் எல்லாமே என்ன செய்யுது, வியாதி மரணம் எல்லாத்தையுமே அவர் ஜெயிச்சிட்டாரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆமென். ஸோ அவர் சொன்ன மாதிரி என்ன செஞ்சிருக்கு, எல்லாமே முடிந்து போயிற்று. இனி உங்களோட வாழ்க்கையில நிச்சயம் நீங்க சிலுவையை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, கொலோசியர்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கொலோசியர் 2வது அதிகாரத்தில் சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து, சிலுவையினுடைய அந்த வல்லமை குறித்து சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமேன். ஹalleluya. ஸோ பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு
உங்களுக்கு எதிராக இருந்த காரியங்கள், யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ, பாதாளமே உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எதிரடையாக இருக்கிறதையோ, கட்டளைகளால் உங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, உங்களுக்கு நீங்க அக்ரிமெண்ட்டே போட்டு பிசாஸ் கிட்ட கொடுத்துருக்கலாம். நான் வந்து இனிமே உன்னைத்தான் ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு பாருங்க. பழைய காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா என்ன செய்வாங்க, புறஜாதிகளா இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், முன்னோர்கள் வந்து ஆடையோ மாடையோ பலி கொடுத்து அந்த ரத்தத்தினால பிசாசு கூட என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் கூட என்ன செஞ்சுட்டார், ஆண்டவர் கேன்சல் பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ அதனால கட்டளைகளால் யாரு கூட, அவங்க மந்திரவாதிகள் கூட போய் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும், இல்லது விக்கிரகத்து கூட அவங்க உடன்படிக்கை பண்ணியிருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அடுத்து பார்த்தோம்னா அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. ஸோ சிலுவையில் உங்களுக்கு விரோதமாக இருந்த காரியங்கள், உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணியடிக்கப்பட்டாயிற்று. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ அடுத்துல பார்க்குறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. ஸோ உங்களுக்கு விரோதமாக நம்ம சொல்கிறோம்ல, வானமண்டலத்துல பொல்லாத சேனைகள் இருக்கு, பிரபஞ்சத்தின் லோகாதிபதி இருக்கிறான், போராடுறான், மாம்சம் ரத்தம் எல்லாம் சொல்றோம்ல, எதுவுமே கிடையாதுங்க. வசனம் சொல்லுது, துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் அவர் உரிந்து கொண்டு. எல்லா அதிகாரமும் எல்லா துரைத்தனமும், பிசாசுக்கு உங்க மேல எந்த அதிகாரமுமே கிடையாது. இதை நீங்க விசுவாசிக்கணும். பிசாசுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மேல அதிகாரம் கிடையாது. பிசாசுக்கு உங்களுடைய சரீரத்தின் மேல அதிகாரம் கிடையாது. ஸோ பிசாசுக்கு உங்க குடும்பத்தினுடைய நபர்கள் மேல அதிகாரம் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் அவர் உரிந்து கொண்டார்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன செய்தாரு. ஸோ ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்தாரு, உங்களுக்காக அவர் ஜெயம் எடுத்திருக்கிறாரு. ஸோ என் கூட நீங்க சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு எதிராக சொல்லுங்க, எனக்கு எதிராகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் உங்களுக்கு எதிராக எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை பிலீவ் பண்ணாதீங்க, எனக்கு விரோதமாக பிசாசு போராடுறான், எனக்கு விரோதமாக அது நடக்குது இது நடக்குதுன்னோ, எதுக்குமே அதிகாரம் கிடையாது. ஸோ நம்ம நினைக்க என்ன செய்யுதுன்னா அது கிரியை செய்யுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் மேலே அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிச்சிட்டாருங்கிறத நீங்கள் பிலீவ் பண்ணணும். நீங்கள் 40 நாள் 120 நாள் அல்லது இந்த மாதிரி வாரம் அப்படிலாம் உபவாசம் இருந்து போராடணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையுமே முடித்து விட்டார். புதிய ஏற்பாட்டு காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இது கிறிஸ்துவனுடைய வெற்றியை கொண்டாடி துதிக்கிற ஒரு காலம். நம்ம பழைய ஏற்பாட்டில் இல்லை. நம்ம இன்னும் கிறிஸ்து நமக்காக மரிக்கலைன்னு சொல்லி கொண்டு இருக்கிற ஜனங்கள் கிடையாது. கிறிஸ்து எனக்காக மரித்து விட்டார், எல்லாமே சிலுவையிலே முற்று பெற்றாயிற்றுன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிற ஜனங்கள். ஆகவே இன்னும் நீங்க என்ன செய்யக்கூடாது, உபவாசம் இருந்து அழுது உங்க உடலை வருத்தி கொண்டு, அல்லது இன்னும் நீங்க பிசாசுகளோடு கூட போராடி கொண்டு அந்தரங்க எனக்கு விரோதமாக பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் போராடுது அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் சிலுவையில ஆண்டவர் ஜெயம் எடுத்து விட்டார். ஆமேன். அதை நீங்க விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய வெற்றியை நீங்க கொண்டாடவே உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளோ, என்ன மாதிரியான சாபங்களோ பிரச்சனைகளோ இருந்தாலும் அது எல்லாத்திலையும் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, இந்த சிவப்பு நூலை நம்ம பார்க்குறோம். இது நமக்கு என்ன பண்ணுது, பாதுகாப்புக்காக அவளுக்கு அங்கே இந்த இடத்துல தொங்க விட்டப்பட்டிருக்கு. ஸோ அவள் அந்த சிவப்பு நூலின் நிமித்தம் ராகாபு மட்டும் இல்லை, அவளுடைய பெற்றோர், அவளுடைய சகோதரன் சகோதரிகள், ஈவன் அவங்க ஃபேமிலி கூட வந்திருக்கலாம். அடுத்தது அவருடைய பெற்றோருடைய குடும்பமும் இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இப்படி என்ன செய்யுது, அவங்க முழு குடும்பமே, ஒரு வம்சமே, ஒரு தலைமுறையே என்ன செய்யுது, அவள் நிமித்தம் பாதுகாக்கப்படுது. ஸோ இந்த ஒரு தலைமுறையை பாதுகாத்தது, அந்த மரணம் எல்லாமே உங்களை மட்டும் கிடையாது, உங்களுடைய தலைமுறையே அது பாதுகாக்க வல்லமை உள்ளதாக இருக்குது, போதுமானதாகவும் இருக்குது. சரியா? ஸோ அதுக்கு மேலே நம்ம எதுவும் போராடி நம்ம தலைமுறையை நம்ம பாதுகாக்கணும், என் குடும்பத்தை பாதுகாக்கணும்,
நீங்க எதுவுமே என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை. ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டாரு, அவர் எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாரு. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரட்சிக்க பண்ண அவரால் தெரியும். அவருக்கு அதுக்குண்டான காரியங்கள் எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஸோ நேரம் வரும்பொழுது நிச்சயம் ஆண்டவர் அவங்கள தொடுவார். ஆமென். ஸோ அடுத்து பார்த்தோம்னா, இப்போ சிலுவைக்கு முன்னாடி இருந்த அவளோட வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்தோம். சிலுவைக்கு பிறகு எப்போ அவ ஆண்டவரை முழுமையா அவ நம்பி அந்த அந்த ஜன்னல்ல அந்த சிவப்பு நூலை அவ கட்டி வச்சாலோ, அதற்கு பிற்பாடு அவரோட வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது. இதுதான் அவளுடைய சிலுவைக்கு பின்னாடி உள்ள அவளுடைய வாழ்க்கை. பாருங்க, 6வது அதிகாரத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 6வது அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதே மாதிரி எரிகோக்கு போகிறாங்க. போகும் பொழுது என்ன செய்யறாங்க, அந்த போய் அவங்க ஆர்ப்பரிச்சு அதெல்லாம் அவங்க கைப்பற்றும் பொழுது பாக்குறாங்க, அந்த ராகாபுடைய ஜன்னல்ல வந்து இனியும் அந்த சிகப்பு நூலானது தொங்க விடப்பட்டிருந்திருக்கு. சோ தொங்க விடப்பட்ட உடனே என்ன செய்யறாங்க, அந்த ராகாபை வந்து அவங்க காப்பாற்றி அவங்கள வெளியே கூட்டி கொண்டு வராங்க. ஸோ 25வது வசனம், 6வது அதிகாரம் 25வது வசனத்துல பாருங்க, எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை அது வேணாம். ஸோ இதுதான் வந்து என்னது, யோசுவா அந்த ராகாபுக்கு நடந்த காரியங்கள். ஸோ இது வந்து கிறிஸ்துவுக்கு பிறகு அவ என்னைக்கு கிறிஸ்து அவளோட வாழ்க்கையில வந்தாரோ அதுக்கு பிறகு அவளோட வாழ்க்கை பாருங்க எப்படி மாறுது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோக்கு போகிறாங்க. அவங்களோட குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவங்க பாதுகாத்து வெளியே கொண்டு வராங்க. இவ்வளவு நாட்கள் என்ன செய்ததுன்னா, ராகாப் வந்து அவருடைய லைஃப் பார்த்தா தனிமேல இருக்கா. அவளுக்கு வந்து ஈவன் அவங்க பெற்றோர், அவங்க பிரதர்ஸ் சிப்ளிங்ஸ் கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அவ ஓனா பிசினஸ் பண்ணி அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளோட வாழ்வாதாரத்தை அவ பார்த்து கொண்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி அவளுக்கு உதவி செய்ய, அவளுக்கு சப்போர்ட்டிவா, எந்த ஒரு அவளுக்கும் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருந்தது போல தெரியல. ஆனாலும் என்ன செய்யறான், ஆண்டவர் அவளை கொண்டு அவங்க குடும்பம் முழு குடும்பத்தையுமே பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். ஸோ அதுக்கு பிற்பாடு அவளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா, ஈவன் பாருங்க, ஒரு 50 years 50 வயசு ஆயிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் எதுவுமே கூட சொல்லப்படலை அவளுக்கு. ஏன்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு கூட அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அது ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரியல போல. அந்த அளவுக்கு அவ ஒரு கேர் இல்லாம, அவங்க பெற்றோருடைய கேர் இல்லாம, அவங்களுடைய சகோதரன் சகோதரிகள் அவங்க சொந்தக்காரங்களுடைய கேர் இல்லாம அவ தனிச்சு இருந்து கொண்டிருக்கான். அவளோட வாழ்க்கையை என்ன செய்யறாரு, ஆண்டவர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட உங்களோட லைஃப்லயும் உங்களுக்காக கேர் பண்ண, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாம இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, நான் இன்று நேரத்துல தெய்வ சமூகத்துல இருந்து சொல்லுகிறேன், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கேர் பண்ணுவாரு. ஆமென். அவர் உங்களோட வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவாரு. உங்களோட லைஃபுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்காக இருந்து செய்வாரு. ஆமென். சோ உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய அண்ணன்மார்கள் இல்ல உங்க தம்பிமார்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய அக்கா உங்களுடைய தங்கச்சிங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக நின்று எல்லாமாக இருந்து உங்களுக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சோ பாருங்க, 50 வருஷம் அவளுக்கு மேரேஜ் பத்திய காரியங்களை எதுவுமே யாருமே திங்க் பண்ண மாதிரி தெரியல. அவளோட பிசினஸ் அப்படியே பார்த்து கொண்டே இருந்து கொண்டு இருக்கா. ஆனா ஆண்டவர் அவளுக்காக இறங்கி வந்தார். என்றைக்கு சிலுவைய அவ வந்து முற்றிலுமாக நம்பினாலோ, என்றைக்கு கிறிஸ்து அவளோட வாழ்க்கையில வந்தாரோ, அன்றைக்கு அவளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுது. அவளோட 50வது வயதுல அவளுக்கு என்ன செய்யுது, திருமண காரியங்கள் நடைபெறுகிறது. ஆமென். சோ 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 2:11. அதுல பார்த்தோம்னா, நகசோன் சல்மாவை பெற்றான், சல்மா போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். ஆமேன். சோ இந்த சல்மா அப்படிங்கிறவரை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சல்மோன் அப்படின்னு இருக்கும். புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல சல்மான் இருக்கு. சோ இவங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணி ஆண்டவரால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிகள் கூட அவங்க சேர்ந்து இருக்காங்க. இவ்வளவு நாட்கள் கானானியர்கள் வந்து ஆண்டவர், அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவங்க வரக்கூடாது, இஸ்ரேல் ஜனங்கள் கூட கலந்து கொள்ளக்கூடாது, அப்படிப்பட்டு தள்ளி வைக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்த ஒரு புறஜாதிய ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி, இப்போ கடவுளாலே தள்ளி வைக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவளுடைய
உங்களோட வாழ்க்கையை இவ்வளவாக மாற்றுவாருன்னா நிச்சயமாக ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாற்றப்படும். அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆமேன். ஸோ பாருங்க, இந்த ராகாபுடைய வாழ்க்கையில சல்மோன் அப்படிங்கிற ஒரு மனிதரை அவர் திருமணம் செய்து கொள்றான். இந்த சல்மோன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் இஸ்ரவேலர்கள்ல வந்து மூப்பர்கள் இருந்தாங்க இல்லையா, அதாவது மோசேக்கு பிறகு மோசேவுடைய தன்னுடைய அவருக்கு பாரம் அதிகமா இருக்கு, ஜனங்களை விசாரிக்க முடியலங்கிறதுக்காக 70 அந்த மூப்பர்களை வந்து ஏற்படுத்துறாங்க, தலைவர்களை. அதுல ஒரு தலைவர் தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சல்மோன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறவர். ஸோ இஸ்ரேல் மக்கள் மத்தியில ரொம்ப பெருந்தன்மையா எல்லாராலையும் மதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தவர் தான் இந்த சல்மோன். ஸோ இவங்களுடைய சந்ததியில வந்து தஞ்சம் பூரா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு என்ன செய்யறாரு, பிள்ளைகளை கொடுக்கிறாரு. போவாசு பிறக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த போவாசுடைய சந்ததியில வந்தவர் தான் பார்த்தோம்னா ஈசாயுடைய சந்ததியில வந்தவங்க தான் தாவீது ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில வந்தது நிமித்தம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸிங். இவ்வளவு நாட்கள் அந்த ஊரே என்ன செஞ்சது, அவளை ராகாபா அப்படின்னு கேட்டா தெரியாது. அவளை என்ன சொல்லுவாங்க, வேசியோட வீடு எங்க இருக்கு, அதான் அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாராலையும் நிந்திக்கப்பட்டு கேவலப்படுத்து. ஈவன் நான் நினைக்கிறேன் அவளை வேசின்னு சொன்னதுனாலயே தான் என்னவோ அவங்க குடும்பத்தாரெல்லாம் அவளை தள்ளி வச்சுட்டாங்களோ தெரியல. ஆனா எவ்வளவு நாட்கள் அவ தனிமையில இருந்து அவ கண்ணீர் வடிச்சிருந்திருப்பா. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னோட குடும்பம் என் கூட இல்லை அப்படின்னா என்னை எல்லாம் கேவலமா பேசுறாங்களேன்னு சொல்லி எத்தனை நாட்கள் அவ கண்ணீர் வடிச்சிருந்திருப்பா. ஆனா அவ படித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பின்னாட்கள் அவளுக்கு பலன் கொடுக்கிறாரு. அந்த இஸ்ரவேல் மூப்பர்கள்ல ஒரு நபரை அவ திருமணம் செய்யும்படியாக காரியங்கள் நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவளோட வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்படுகிறது. இவ்வளவு நாட்கள் வேசி என்று சொல்லி அவளோட பெயர் இருந்ததை வந்து ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி தெரியுமா, தாவீது ராஜாவினுடைய பாட்டின்னு சொல்லி அவளுடைய பெயர் என்ன செய்து மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுடைய அட்டவணையிலையும் அவளுடைய பெயர் இடம்பெறுது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவா அவளை நேசிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ பெரியமானவங்களே, ஆண்டவரும் உங்களை என்ன செய்யறாரு, விதமாக தான் நேசிக்கிறாரு. உங்களோட லைஃப் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப கந்தரகோலமே ஆயிடுச்சு, என்னோட லைஃப்ல இனி எதுவுமே நடக்காது, டோட்டலா என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தாலும் உங்களோட லைஃபை மாற்றி அமைக்க அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அவளோட ஹிஸ்டரியை என்ன செய்யறாரு, டோட்டலா அவளோட லைஃபை மாற்றிட்டாரு. ஒரு பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா இதுதாங்க. பாருங்க, அது இவ்வளவு நாள் அவளுக்கு மக்கள் கொடுத்த டைட்டில் என்ன செஞ்சது மாறி, இப்போ என்ன அவளோட டைட்டில்னா இஸ்ரவேல் மூப்பருடைய கணவர், மனைவி. அதுக்கு அடுத்தது தாவீது ராஜாவுடைய கொள்ளு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, அவரோட டைட்டில் எல்லாமே மாற்றப்படுது. இது மாதிரி நிச்சயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் செய்வாரு. சிலுவையை நோக்கி பாருங்க, சிலுவையை அதிகமா தியானம் பண்ணுங்க. ஸோ சிலுவையில அநேக ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கு. ஸோ கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறது உங்களோட வாழ்க்கையை வந்து அழித்து போடுறதுக்காக இல்லை, உங்களை வாழ வைக்கிறதுக்காக. இந்த வேசியோ இந்த ராகாபுடைய வாழ்க்கைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சவர், அவளை வாழ வச்சவர் நிச்சயம் உங்களையும் வாழ வைப்பார். எப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனைகளை நீங்க போய்கொண்டிருந்தாலும் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோ பரிசுத்த பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் சுவாமி, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா, இது போல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா, உங்களை ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக அவங்க நம்பி இருக்காங்களோ அந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் அவங்க வாழ்க்கையில நிறைவேற பண்ணுங்க. அதிசயமான காரியத்தை அவங்க வாழ்க்கையில செய்யுங்க, அற்புதமான காரியத்தை செய்யுங்க. நீங்க ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அவங்களுக்கு எதிராகவும் கட்டளைகளால் அவர்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து எல்லாம் குழைக்கப்பட்டது. சிலுவையின் ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறப்பா. தேவனே, நீங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. உங்க பிள்ளைகளை ஆண்டவரே வாழ்க்கையில ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் அவங்க இழந்திருக்காங்களோ அது எல்லாம் ரெட்டத்தனியாக அவங்களுக்கு வந்து சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய லைஃப்ல சூப்பர் நேச்சுரல் டேர்னிங் பாயிண்ட் நிச்சயம் நடக்கும். சாட்சிகள் எனக்கு எழுதுங்க. ஆமென்.